வெல்கம் டு மிஷன் நோபடி சிபியான நம்ம ஒரு மூவி வந்து ஜூட்டோபியா 2025 ஆன ஒரு படி காப் காமெடி அனிமேட்டட் மூவி. இந்த படத்துல ஃபுல் ரிவ்யூ போட்டு நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. தட் ஹெல்ப்ஸ் மை ஆல்வேஸ். உங்களுக்கு நிறைய மூவிஸ் ஒரு அப்டேட்ஸ் வந்துகிட்டு இருக்கும். அண்ட் இந்த படத்தில் கதை எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஜூட்டோபியாவோட கேஸை சால்வ் பண்ணி ஒரு வாரம் கழிச்சு நம்ம ஜூடி ஹாப்ஸும் அண்ட் அதுக்கப்புறம் வந்து நிக் வைல்ட் அவங்க ரெண்டு பேருமே வந்து திரும்பியும் வந்து லைக் பார்ட்னர்ஸ் ஆயிடுறாங்க இதில் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில். அண்ட் அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்குள்ள வந்து லைக் அவங்களுமே வந்து ஒரு அஃபிஷியலாக லைக் பார்ட்னர்ஸ் மாதிரி அப்படி வந்து காமிச்சிட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? அப்படி இருக்கிற சமயத்தில் என்ன ஆகுதுன்னா, ஒரு கேஸை வந்து லைக் சால்வ் பண்ணும்போது இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு மாதிரி தடாலடியாக வந்து அந்த ஊரில் இருக்கிற வந்து நிறைய ப்ராப்பர்ட்டிஸ்லாம் டேமேஜ் பண்ணி அப்படி இருக்கிற சமயத்தில் நம்ம சீஃப் போகோ என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிரட்டி விட்டுருவார். நீங்கள் வந்து கவுன்சிலிங் போய் அட்டன் பண்ணுங்கள், அட்டன் பண்ணலன்னா உங்களோட பார்ட்னர்ஷிப் வந்து உடச்சி விட்டுரும் அப்படின்ற மாதிரி. காப் பார்ட்னர்ஷிப்பை. ஓகேங்களா? அப்படி இருக்க அந்த சமயத்தில் இவங்க போகிறாங்க, அட்டன் பண்ணுறாங்க. அட்டன் பண்ணதுக்கப்புறம் அங்கே வந்து அந்த ஊர்லேயே வந்து ரொம்ப மதிக்கிற ஒரு பணக்கார ஃபேமிலி ஒரு ஃபங்க்ஷன் மாதிரியே வச்சுருப்பாங்க. அந்த ஃபங்க்ஷன் அட்டன் பண்ண போவாங்க. அதுக்கு முன்னாடியே வந்து ஒரு சின்னதாக ஒரு 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 லைக் ஒரு சம்பவம் ஒன்று நடந்திருக்கும். அதில் வந்து ஸ்னேக்கோட தோல் பகுதி, இந்த ரெப்டைலோட தோல் பகுதி ஜூட்டோபியாவில் ஏதுப்பா ரெப்டைல் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட் பார்ட்டில் காமிச்சிருக்க மாட்டாங்க, செகண்ட் பார்ட்டில் காட்டுவாங்க. ஓகேங்களா? அந்த ரெப்டைல் என்ன ஒரு வேளை திருடனாக இருப்பானோ, ஒரு வேளை குலகாரனாக இருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மிஸ்ட்ரிஸ் போயிட்டு இருக்கு. அந்த சமயத்தில் இப்படிப்பட்ட ஒரு பெரிய ஃபங்க்ஷன் நடக்குது. அங்கேயுமே அந்த ஸ்னேக் வருது. அந்த ஸ்னேக் வர அந்த சமயத்தில் அந்த ஸ்னேக்கு ஹெல்ப் பண்ணுறான். யார் ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பணக்கார குடும்பத்துலேருந்து ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுறாரு. அந்த பணக்கார குடும்பம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க தான் வந்து இந்த ஜூட்டோபியாவுக்கு வந்து நிறைய செலவு பண்ணி ஜூட்டோபியா வந்து டெவலப்மெண்ட்டுக்காக நிறைய நிறைய செலவு பண்ணியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் வந்து இந்த ஜூட்டோபியா படம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த வெதர் சேஞ்சிங் வால்ஸ் இருக்கும். ஒரு வெதருக்கு வந்து ஒன்று இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட அந்த அந்த அதை வந்து கண்டுபிடிச்சது லைக் இன்வெஸ்ட் பண்ணி கண்டுபிடிச்சது தான் அவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு பெரிய பெரிய மதிக்கிற ஒரு ஃபேமிலி. ஓகேங்களா? அதுலேருந்து ஒருத்தன் இந்த ஸ்னேக்கு ஹெல்ப் பண்ணுறான். ஹெல்ப் பண்ணும்போது என்ன, ஏன் ஹெல்ப் பண்ணுறான், எதுக்கு ஹெல்ப் பண்ணுறான்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை. தென் அதை தெரிஞ்சுக்கிறதுக்காகவே நம்ம ஜூடி ஹாப்ஸும் நிக் வைல்டும் தங்களோட உயிரை பணிய வைக்கிற அளவுக்கு போயிடுவாங்க. போனதுக்கப்புறம் தென் வந்து இவங்க வந்து அந்த ஸ்னேக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஜுட்டோப்பியாவே இவங்க பக்கம் திரும்பிடும். திரும்பினதுக்கப்புறம் தென் அதுக்கப்புறம் தான் தெரிய வருது, அந்த ஸ்னேக்கோட பாட்டி அவங்க தான் வந்து இந்த ஜூட்டோப்பியாவோட இந்த வெதர் சேஞ்சிங் வெதர் சேஞ்சிங் வால்ஸை வந்து கண்டுபிடிச்சி ஒரிஜினலாக கண்டுபிடிச்சது அவங்க தான். ஸோ இதை வந்து இந்த குடும்பம் திருடி இப்படி ஆயிட்டாங்க, பெரிய செல்வாக்கு உடையவங்களாம் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த ஸ்னேக்குக்கு வந்து தன்னோட பாட்டியை வந்து அவங்க தான் கண்டுபிடிச்சாங்க அப்படின்றத ப்ரூவ் பண்ண மட்டும்தான், தவிர இந்த காசு பணம் எல்லாம் ஆசை இல்லை. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் அந்த உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஜூடியும் வைல்டும் இந்த கேஸை வந்து எப்படி சால்வ் பண்ணாங்க அப்படின்றது அந்த படத்தோட கதையே. எனக்கு வந்து நானும் யோசித்தேன், ஜூட்டோபியா 1லேயே வந்து கதை ஒரு மாதிரி கரெக்டாக முடிச்சிருப்பாங்களே, இதுக்கப்புறம் எங்கேருந்து கதை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் உண்மையாகவே இந்த கதை வந்து எனக்கு உண்மையாகவே பிடிச்சிருந்தது. அந்த ஜுட்டோபியாவுக்கு பின்னாடி இருக்கிறது ஒரு ரெப்டைலு லைக் அந்த மாதிரி. அந்த ரெப்டைல் தான் வந்து இவங்க எல்லா அனிமல்ஸ்க்கும் வந்து அது ஒரு மாதிரி நல்லாவே காமிச்சிருப்பாங்க. ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் உண்மையாக நல்லா இருக்கும். ஒரு அபோவ் ஆவரேஜ் மூவி. அதனாலே இந்த படத்துக்கு நான் ஒரு 3.5 சொன்னால் தருவேன். அண்ட் அதே மாதிரி இந்த படம் தான் வந்து இந்த அனிமேஷன் மூவிஸில் அந்த ஓப்பனிங் வந்து பயங்கரமாக கொடுத்த படம். ஃபஸ்ட்டு வீக்கெண்ட்லேயே சரியான கலெக்ஷன் போல். அந்தளவுக்கு அவங்க ஹைப் இதுறாங்க அந்த ட்ரைலர்லாம் காமிச்சு. ஓகேங்களா? அண்ட் இதே மாதிரி மூவி பார்க்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அந்த மிஸ்டர் நோபடின்னு சந்திக்கிறேன். பை, ஹேவ் அ கிரேட் டேஸ்.